ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெடிக்கி கிச்சன். சிக்கன் வாங்கினா ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது சாதம், சப்பாத்தி, நெய்ச்சோறு, ஜீரா ரைஸ் எல்லாத்துக்கூடையுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் அதுக்காக ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அது உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். திரும்பவும் கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 20 நிமிஷம் இல்லை ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் சிக்கன் வந்து. நான் மசாலா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக 2 பிரியாணி இலை எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் வரமல்லி எடுத்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் மிளகு எடுத்துக்கோங்க. ஒரு அன்னாச்சிப்பூ, 3 ஏலக்காய், ஒரு பட்டை, 4லேருந்து 5 கிராம்பு எடுத்துக்கோங்க. இது நல்லா ஒரு பேனுக்கு மாற்றி நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா வறுத்து அரைச்சி பண்ணுறதுனால நமக்கு வந்து சிக்கன் வந்து ரொம்ப வாசமாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட் நல்லாவும் இருக்கும். நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டேன். நான் ஒரு பேனில் கொஞ்சமாக தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நான் 2 பெரிய பல்லாரி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. வாசனை நல்லாயிருக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நான் 4 பல்லு பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி எடுத்து உரலில் நல்லா இடித்து வச்சுருக்கேன். அதையும் உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் இந்த சின்ன கப்பில் புதினா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். புதினா ஆட் பண்ணி நம்ம சிக்கன் பண்ணோம்னா ரொம்ப வாசனையாக நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 2 தக்காளி பழம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். நான் தக்காளி ஆட் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நம்மளுக்கு தக்காளி நல்லா குலைவாக வெந்து வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நம்மளுக்கு தக்காளி நல்லா குலைவாக வந்துட்டு நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ஊற வச்சுருக்க சிக்கனையும் உள்ள ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயிலே ஒரு 2-5 நிமிஷம் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு டேஸ்ட் நல்லா கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சிக்கன்லேருந்து நம்மளுக்கு தண்ணி நல்லா வந்து குக் ஆகும். அப்பப்போ எடுத்து பார்த்து கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். சிக்கன்லேருந்து வர தண்ணியே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நான் இந்த ஸ்டேஜில் மசாலாலாம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நான் 1.5 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வறுத்து வச்சுருக்க மசாலாவையும் உள்ள ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு ஒரு மாதிரி மூடி போட்டு கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்துட்டு நான் அந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.